ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் ஒரு புது கிச்சன் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அதில் விறகு அடுப்பு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு தான் முதல்ல சிமெண்டெல்லாம் வச்சு மறுபடியும் வச்சு அளவுலாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இது செங்கல் குத்தி வச்சுருக்குறது பார்த்தீங்களா. செங்கலை செங்கல் மாதிரி உடச்சிக்கிட்டாங்க. உடச்சி வச்சு சூப்பராக கொத்தனாரும் ஒரு கையால் வந்திருந்தாங்க. அந்த பையன் அழகாக செஞ்சான், அடுப்பு போட்டான். இது அடுப்பு போடுறதுக்கு மட்டும்தான். இவன் சாமியார் மடத்தில் உள்ள பையன். நல்லா சூப்பராக போட்டிருந்தான், நல்லா இருக்குது. கடைசியில் முடிவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அப்போ நான் பார்த்தேன், நல்லா சூப்பராக அழகாக போட்டிருந்தான். அவனும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துட்டான். சரி, அதை நம்ம விடலாம், அடுத்து நம்ம வருவோம். செங்கல் முக்கால்வாசி வெட்டி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த துண்டுகளையுமே அப்பப்போ அந்தந்த கேப்புக்களாக வச்சு சூப்பராக செஞ்சாங்க அந்த பசங்க. நல்லா அழகாக வேலை நடந்தது. சிமெண்டெல்லாம் நல்லா குழச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மறுபடி அவங்க கேட்டது என்னதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் செங்கல் வேணும், எங்களுக்கு சிமெண்ட் வேணும், கொஞ்சம் மண் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முந்தியே அடித்து போட்ட ஆற்று மண் கொஞ்சம் கிடந்தது. அந்த ஆற்று மண் வச்சு அந்த அலங்க அடுப்பை போட்டுட்டோம். அடுப்பு இது கொஞ்சம் பெரிய சைஸ் அடுப்பு தான். சின்ன சைஸ் அடுப்பும் இருக்குது, பெருசும் இருக்குது. சின்னது விலை கொஞ்சம் குறைவு, பெருசு கொஞ்சம் கூடுதல். சின்னது 5 ரூபான மருந்து, பெருசு 6 ரூபான மருந்து, 6 ரூபா. மறுபடியும் நம்மளுக்கு கூலி வந்துடுமா, அதாவது கூலின்னா வண்டியில் தான் கொண்டு வந்தாங்க, டெம்போவில் கொண்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு ஒன்று, இன்னொரு வீட்டுக்கு ஒன்று, அப்படிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வரும்போது அதுக்கு வாடகை ஒரு 850 ரூபா அப்படி சொல்லி சொன்னாங்க. மொத்தத்தில் 6800 ரூபா அப்படி வந்திருந்து. ஆனால் அடுப்பு கொஞ்சம் நல்லா பெரிய அடுப்பாக நல்லா இருந்தது அடுப்பை பார்க்குறதுக்கு. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருந்தெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் நான் பார்த்துருந்தேன். இதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருக்கேன். சரி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னலாம். அப்போ அவங்க தான் சரி என்ன அடுப்பு தானே கேட்டால் சரி நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு அப்போ சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாம் பூசி எடுத்து முடிச்ச பிறகு நம்ம அடுப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன பையனை தான், 2 பேருமே நல்லா சூப்பராக போட்டுட்டு போனாங்க, நல்லா இருந்தது. அப்போ அவங்களுக்கு சாமியார் மடமா, சாமியார் மடத்துலேருந்தே எல்லா பொருளுமே கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து அந்த டைல்ஸு, மறுபடி அதில் பக்கத்தில் சில்வரில் பிளேட் இருக்குது பாருங்கள், மேலே வைக்கிறது. மறுபடி புகை கொண்டு வச்சுருந்தாங்க. புகை கொண்டு நல்லா நாங்கள் ஷீட் போட்டிருந்தோமா, அந்த ஷீட்டை அறுத்துக்கிட்டு அவங்க புகை கொண்டு விட்டுருக்காங்க. அப்புறம் மேலே எம்சில் வச்சு விட்டுட்டாங்க அந்த கேப்பெல்லாம் அடைக்கிறதுக்கு. நல்லா அழகாக அந்த பையன் செஞ்சான், நல்லா இருந்து. ஆனால் ஒரு 3 மணி நேரம் இருந்துன்னா, ஃபஸ்ட்டு இவன் வச்சு அதை முடித்தோடனே நினைக்கேன் அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் இல்லை, அது ஒரு 3 மணி நேரங்கிட்ட தாராளமாக இருந்து நல்லா பார்த்து ஒவ்வொன்றையாக வெட்டி அதை கரெக்டாக வைக்கணும்லாம் அப்படி வச்சுருந்தான். மறுபடி சொன்னான், புகை குழாயில் புகை பெயரக்கா வெளியில் வராது அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்தால சரி அப்படி சொல்லிட்டேன். அந்தால பார்த்தோம். அப்புறம் அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அந்த யூடியூப் சேனல் வீடியோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கான். அதனால் சரி அவனோட சேனல் நீங்கள் பாருங்கள். அவன் ஷார்ட் வீடியோ போட்டு விட்ருந்தான். அதெல்லாம் சொன்னால் சரி, இப்போ புதுசாக வர்றாங்களா நம்மளாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும்ல, அதனால தான். அடுத்து பையனும் பரவாயில்ல, நல்லா சுறுசுறுப்பாக சூட்டிப்பாக இருந்தான்வ, நல்லா வேகமாக அடுப்பு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தான்வ. எல்லாமே கம்ப்ளீட்டாக அடைச்சி அப்படி வந்துடுது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்து. நம்ம போடும்போது ஒன்றுமே நம்மளுக்கு தெரியலையா, அதுக்கு பிறகு இருக்க வேலைகள் நடக்க தான் நல்லா சூப்பராக இருந்தது. அப்போ என்ன அவன் முகத்தை காட்டி வீடியோ போடலை. அப்போ சொன்னேன், அக்கா வேண்டாம், என்னோடய முகத்தை காட்ட வேண்டாம், ஃபுல்லுமே நானும் எடுத்தேன், பெர்லின் எடுத்தான். அதெல்லாம் சொன்னேன், பாப்பா என்ன எடுத்துடாத அப்படி சொல்லி சொன்னான். அதெல்லாம் இல்லை, உங்களோட கை மட்டும்தான் தெரியும் அப்படி சொல்லி பெர்லின் சொன்னான். அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்தோம். நல்லா, ஏன்னா அந்த அடுப்பு போடுறது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இதாக இருந்தது. சரி பார்க்கட்டும் எல்லாரும், அந்த அடுப்பு உங்களுக்கும் யூஸ் ஆகும். நாங்கள் அந்த அடுப்பு வாங்கினோமா. அப்போ அவங்க முதல்ல கேட்டான், எப்படி நல்லா உழைப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, முதல்ல நாங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு
அப்போ அதுக்கு அங்கே பால் காய்ப்பி விட்டு போயிட்டு வந்தோடனே நாங்கள் பேசிட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களுக்கு கூப்பிடுங்க வாரேன் அப்படின்னாங்க. அடுத்து மறுபடியும் 4-5 நாள் கழித்து கேட்டோம். நாங்கள் வந்து காங்கிரீட் போட்டுட்டோம், நீங்கள் வருவீங்களா அப்படி சொல்லி கேட்டோம். அதாவது நம்ம அடுப்பு ஸ்லாப்பு. அப்போ உடனே அந்தளவு சொன்னாங்க, இல்லை நீங்கள் பூசணும், எல்லாம் பூசி முடிச்சாதான் நாங்கள் வருவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி பூசிட்டு அந்தளவு கால் பண்ணோம். சரி இன்றைக்கி முடியாது, 2-3 நாள் கழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி என்ன 2-3 நாள் கழியட்டோன்னு இருந்தோம். இன்றைக்கி தான் அதுக்கு பிறகு வந்திருக்காங்க. சரி அவங்க வந்தாங்க, நாங்களும் வெளியில் போயிட்டோமா, போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவங்க 2 மணி போல் தான் வந்தாங்க. வந்த பிறகு தான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடுப்பு போட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், அடுப்பு வந்து எப்படி அடுப்பு எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படிலாம் கேட்டாங்க இவங்க. அந்தளவு அவங்க சொன்னாங்க, அடுப்பு வந்து ஒரு சின்ன அடுப்பு ஒரு அடுப்பு இருக்குது, அந்த அடுப்பு 15 வருஷம் உழைக்கும் தாராளமாக அப்படின்னாங்க. இன்னொரு அடுப்பு இருக்குது, அது கொஞ்சம் ரேட்டு கூடுதல், அது வந்து 45 வருஷம் உழைக்கும் அப்படின்னாங்க. மொத்தத்தில் எந்த அடுப்பு இருந்தாலும் சரி தான், நம்ம வந்து புழங்குறத பொறுத்து தான் இருக்குது. ஏனோ தானோன்னு சொல்லி புழங்காமல் நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம புழங்கணும் அப்படின்னா அது வருஷ கணக்காக இருக்கும். அது கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி, நம்ம விறகடுப்பாக இருந்தாலும் சரி தான். நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பு முதல்ல இருந்து அதெல்லாம் எங்கள் அத்தை வீட்டில் இருந்தது ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலேயே அது இருந்தது, கூடுதல் தான் இருந்திருக்கோன்னு சொல்லலாம். ஏன்னா நானே 15 வருஷம் ஆச்சு. அதுக்கு முந்தையே அவங்க வாங்கினது ஒரு 20-22 வருஷத்தை இருந்திருக்கோம். அந்த அடுப்பில் தான் நாங்கள் சமையல் பண்ணோம். நல்லா அழகாக இருந்து, அடுப்பு நல்லா தான் இருந்து. நான் தான் எனக்கு வேற ஒரு அடுப்பு வேணும், ஏன்னா மேலே உள்ள அந்த ஸ்டாண்டெலாம் ஐயமாகிடுச்சு, அந்தால தான் எனக்கு வேற ஒரு அடுப்பு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க சரின்ட்டு அடுப்பு வாங்கி தந்தாங்க. அதனால் சரி இப்போவும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கு ஒரு விறகடுப்பு கண்டிப்பாக வேணும், அதனால் எனக்கு ஒரு விறகடுப்பு வச்சு தாங்கன்னு சரின்ட்டு அதுக்கும் ஓகே அப்படின்னாங்க. அந்த விறகடுப்புக்கும் அவங்க ரெடி பண்ணியாச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க 45 வருஷம் உழைக்கும்னு சொன்னாங்க. அப்போ சரி நீங்கள் அடுப்பை கொண்டு வாங்க, எந்த அடுப்பு எப்படி இருக்குது பார்த்துட்டு நாங்கள் வாங்கிக்கிடுறோம் நாங்கள். சரினாங்க. அப்போ கொண்டு வந்தாங்களா, வந்தவொடனே வேற ஒரு வீட்டுக்கும் வந்திருந்து நம்ம வீட்டுக்கும் கொண்டு வந்தாங்க. வந்தவொடனே சொன்னாங்க, அடுப்பு வந்து உங்களுக்கு எந்த அடுப்பு வேணும் அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இந்த அடுப்பு தான் வேணும் அப்படி சொல்லி நாங்கள் சொன்னோம். அதெல்லாம் சரி இவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பெரிய அடுப்பு வேணும், ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து விருந்துகாரங்களாம் வருவாங்களா. சின்ன அடுப்பு அப்படின்னா நம்மளுக்கு அது சரி வராது, சின்ன பானை தான் வைக்க முடியும். கொஞ்சம் பெரிய அடுப்புனா அந்த வாய் வந்து நல்லா பெருசாக இருக்குது, 2 அடுப்பு வந்துடுது. எப்படின்னா இந்த அடுப்பில் நம்ம தீ போட்டால் அந்த அடுப்பு வெளியாக வந்து அதுலேயுமே நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம், இந்த மறுபடியும் ஒரு வெண்ணி போட்டுக்கலாம், ஒரு முட்டை வேக வச்சுக்கலாம், ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம், ஒரு தோசைட்டுக்கலாம். அதாவது அவசரமாக நம்ம எது செய்யனாலுமே டக்குன்னு செய்யலாம். கேஸே மாதிரி தான், ஆனால் ஒரு பக்கம் தீ எரியும், அந்த தீ வந்து புகை வந்து வெளியில் வராது, நம்ம வீட்டுக்குள்ளே புகை முட்டாது, நம்மளுக்கு துரத்தல் வராது. எனக்கு வந்து நல்லா அந்த டஸ்ட் பிரச்சனை உண்டு பார்த்தீங்களா. அப்போ என்ன செய்யணும், இந்த புகை வந்து எனக்கு லேசாக பட்ட உடனே நல்லா துரத்தல் தும்மல்லாம் வந்துடும். அப்போ அதுக்காக தான் அவங்க அடுப்பே வேண்டாம் அப்படின்னு விட்டுருந்தாங்க. இப்போ நான் ஆசைப்பட்டு கேட்டதுனால தான் சரி அப்போ செய்வோம், இது வந்து பிரச்சனை இல்லைன்னதுனால சரின்ட்டு அந்தளவு சொன்னாங்க. விரவும் நம்ம நல்லா விரவு வச்சுட்டோன்னு இப்போ நல்லா சூப்பராக அழகாக நின்று அது பாட்டில் எரியும், கேஸே மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் சரின்ட்டு அப்புறம் அந்த விறவெடுப்பு நடந்துக்கிட்டு இருந்தது. விறவெடுப்புக்குள்ள வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அப்போ அவங்க வந்து அடுப்பு வைக்கிறவு பார்த்துக்கிட்டு சரி இந்த அடுப்பு இருக்கட்டும் நீ அவங்க வைக்கிற அந்த பசங்க கேட்டாங்க, வலது பக்கம் விரவு வச்சு எரிக்கிற மாதிரி வேணுமா, இடது பக்கம் விரவு அடுப்பு வச்சு, அதாவது பெரிய அடுப்பு வந்து வலது பக்கம் வச்சு தான் வரும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதனால நான் தானே இல்லை எனக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து வலது பக்கம் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம இடது பக்கம் சமையல் பண்ணியிருப்போம், அந்த சைடில் எடுத்து போடுவோம் அப்படி தானே. அதாவது அடுப்பு நம்மளை பார்த்து வலது பக்கமாக அடுப்பு இருக்கும், ஆனால் நம்ம நிற்கிறது அடுப்புக்கு இடது பக்கமாக நின்று சமையல் செய்வோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் எனக்கு வந்து என்னென்னா சரி அப்போ நம்ம வந்து எங்களுக்கு இடது பக்கமாக நீங்கள் வைங்க போதும் அப்படி சொல்லி சொன்னோம். அதெல்லாம் சரி அப்படி சொல்லி சொன்னாங்க. கிழக்க தான் கொஞ்சம் நல்லா தள்ளி தான் வச்சுருக்கு, நல்லா கொஞ்சம் கேப் விட்டு அந்த பக்கமும் கேப் இருக்குது, மறுபடியும் இந்த சைடு முக்கிலையும் கேப் இருக்குது, அப்படி தள்ளி நடுவில் தான் அழகாக வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம நின்று விரவெல்லாம் எரிக்கணுமா, அதுக்கு கணக்கு பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க.
மறுபடியும் இந்த பசங்க வந்து அவ்வளோ நல்லா 21 செங்கலாக என்னதான் கொடுத்துருந்தோம். சூப்பராக அழகாக ஒரு செங்கல் கூட வேஸ்ட் ஆகாமல் 22 செங்கல் வந்துடுது. ஒரு செங்கல் கூட வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக அவங்க வச்சுருந்தாங்க. நல்லா சாந்தெலாம் போட்டு சூப்பராக நல்லா ஜம்முனி அழகாக வச்சுருந்தான். நல்லா செய்ய பேசிகிட்டே இருந்தால் நாங்களும் எங்களுக்குள்ள டவுட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். நீ எத்தனை வருஷம் வேலை செய்கிறையா அப்படின்னே, நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன்க்கா அப்படி சொல்லி சொன்னான். அந்தளவு அப்படியான்னு சொல்லி சொன்னேன். மறுபடி அவன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ தான் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கான். அதே அந்தளவு சொன்னான். 14 வீடியோவா 21 வீடியோவா என்னதை தான் அவன் போட்டிருக்கான். சப்ஸ்கிரைபரும் 100 சில்லற சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க அப்படி சொல்லி சொன்னான். அந்தளவு அப்படியான்னு சொல்லி சொன்னேன். அடுத்து அவங்க அப்பா அதில் இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் அதிலேருந்து எல்லாருமே அதில் வாசனடையிலேருந்து பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அடுப்பு தான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அழகா நல்லா வாய்வு பக்கம் போட்டுட்டான். நல்லா அழகாக டைல்ஸ்லாம் ஒட்டி சூப்பராக வந்துருந்து. பார்த்துட்ருக்கன்னு போல தான் இருந்து நல்லா இருந்தது. அடுத்து வந்து அவன் அந்தளவு சொன்னான், அக்கா இது வந்து அடுப்பு போட்டு முடித்த பிறகு பானையை தூக்கி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதே மாதிரி பானையும் தூக்கி வச்சு பார்த்தோம். அப்போ சொன்னால் கேப் இருந்து அப்படின்னா நீங்கள் இன்னொரு வேலையை மாதிரி ஒன்று தந்தான், அந்த இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து சமையல் பண்ணுறதுக்கு முந்தி காமிக்கேன், இல்லைன்னா நாளைக்குள்ள வீடியோவில் கிளியராக காமிக்கேன். அப்போ சொன்னால் சமையல் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த வளையத்தை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டு மேலே பானையை தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அப்படி சொல்லி சொன்னேன். அப்படி இல்லை கேப் வந்து அந்த பானை வந்து பெரிய பானையை வைக்கலாமா, அதுக்கு தகுந்ததா, அப்போ ஃபுல்லாக அடைஞ்சிட்டு அப்படின்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மறுபடி இந்த மூடியை சூட்டோட தூக்கிலாம் வச்சிடாதுங்க அப்படின்லாம் சொன்னான். அதனால சரி அப்படின்னே. மறுபடியும் நம்ம அடுப்புலாம் பூசின பிறகு அவன் சொன்னால் ஒரு 5 நாள் தொடர்ந்து ஒரு 5 நாள் நீங்கள் தண்ணி ஊற்றணுக்கா, தண்ணி ஊற்றி நனைக்கணும். அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், 2 நாள் நல்லா அடுப்பை காய போடணும் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் சரி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் நினச்சேன் இன்றைக்கி வச்சுருக்காங்க 2 நாள் கழித்து உடனே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சாதாரண நம்ம சூட்டடுப்புலாம் வாங்கினா எப்படி செய்வோம் அப்படின்னா, வச்சு அந்தளவு வைக்கிற கொஞ்சம் உடனே நம்ம என்ன செய்வோம், வைக்கிற தீயை பற்ற வச்சிடலாம் அப்படி தான் நினச்சேன். அவங்க இல்லை, இது வந்து நல்லா காயணும், நல்லா நனைச்சி நல்லா காயணும், அதுக்கு பிறகு தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் சரி அப்படி சொல்லிக்கிட்டேன். இன்னொரு பையன் ஹெல்ப்பருக்கு தானே வந்திருந்தான். சூப்பராக அவனும் நல்லா அழகாக செஞ்சான். அவனும் நல்லா ஹெல்ப் பண்ணி நல்ல வேலைகளுக்கு செஞ்சான். 2 பேரும் செஞ்சாங்க. அடுத்து வந்து இது விழுந்தான்னா சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டான். மறுபடியும் நம்ம கிச்சன் வந்து இப்போ பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்து. எனவே நம்மளுக்கு தலைலாம் போடணுமா, தளம் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஆயிரும். அவங்க நான் சொன்னேன் சும்மா நம்ம சிமெண்டே பூசி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை வேண்டாம். அடுத்து அந்த பசங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு அந்த சில்வர் இது இருக்குல்ல அதை தூக்கி மேலே வச்சாங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம பானையை தூக்கி வச்சு இதுங்கிறது. அதுக்கு பிறகு அந்த அடுப்பு மேலே புகை குண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புகை குண்டு பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருந்து. அப்போ முதல்ல புகை குண்டை நவுட்டி வச்சுருந்தாங்க அந்த பசங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கரெக்டாக தூக்கி வைக்கிற நவுட்டி இவங்க அப்பா தான் வைக்க சொன்னாங்க. அது உள்ளே எப்படி சாந்து வைக்காங்க பாருங்கள், அந்த சில்வர் பிளேட்டுக்குள்ளே நம்ம கேஸ் அடுப்பு எப்படி இருக்குது மேலே அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா ஆனால் வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் அவங்க தான் முறுக்கிறதா, உள்ள ஒரு இரும்பு மாதிரி ஒன்று வச்சு முறுக்குறாங்க. அதில் வந்து தணல் இருக்கும் உங்களுக்கு, அதாவது நம்ம தீ எரிஞ்சோன்னா கங்கு இருக்கும்னு நினைக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆகி தான் நம்மளுக்கு நல்லா ஹீட் அப்படியே இருக்கும்னு சொல்லி சொன்னான். இப்படி தூக்கி அவங்க வச்சு நல்லா அளந்து பார்த்து எடுத்து இதுனாங்க. அப்போ அந்த புகைக்குண்டு இருக்குல்ல, அது பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்கா, முதல்ல புகைக்குண்டை நவுட்டி வச்சுட்டான். அதில் வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் ஒட்டியே வச்சுருங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒட்டி வச்சுருந்தான். வச்ச பிறகு அதில் வச்சு சாதம் அடிச்சிடலாம். அதுக்கு அழகாக கணக்காக நல்லா இருந்தது. எனக்கு நல்லா இதாக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் வந்து இப்போ இந்த பெரிய அடுப்பு இருக்கா, சுற்றி கொஞ்சம் கேப் இருக்குது. நல்லா பெரிய பானையோ பெரிய உருளி அதெல்லாம் வச்சு நம்ம சமையல் செய்யும்போது நல்லா இருக்கும். மாதிரி அந்த சின்ன அடுப்புமே வீதி போதும். நம்ம ஏதாவது ஒரு குழம்பு கூட்டி ஏதாவது ஒன்று நம்ம போடுறதுக்கு தானே தாராளம் போதும். அடுத்து வந்து பக்கத்தில் அந்த கேப் இருக்கிறதுல என்னதாவது வச்சு நம்ம எடுத்து பரிமாறலாமா. அதில் வந்து ஒரு மீன் குழம்போ இல்லை மீன் என்னதான் எடுத்து வச்சுருப்போம், அது தூக்கி அதில் போடலை வர ஒரு தக்காளி உள்ளி வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கு நல்லா அது நல்லா இருக்குது. மறுபடி நம்ம தண்ணி வடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அந்த இடம் வந்து நல்லா நம்ம
கஞ்சி தண்ணி வடிச்சிடலாமா, அதுக்கு கணக்கு பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த எப்படி போட்டிருக்காங்களோ அந்த கேப்பு தான். அந்த கேப் வந்து பிந்தி நம்ம அந்த புகைக்குண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த புகையில் நம்ம அது ரொம்ப ஒரு 2-3 மாதம் கழிச்ச பிறகு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிடுங்க அப்படின்னா, ஏதாவது 1-2 குப்பை இருக்கும் க்ளீன் பண்ணிக்கிடுங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்டீல் வச்சு மூடி வச்சுருந்து நல்லா சூப்பராக சாந்தெலாம் போட்டு நல்லா அழகாக அவன் நிரப்பி வச்சு நல்லா அடித்து, நம்ம வந்து கிரானைட்டு டைல்ஸ்லாம் வீட்டுக்கு போடுவோம்ல, எப்படி போடுவான் நல்லா அடித்து போடுவோம்ல, அதே மாதிரி அவனை சூப்பராக நல்லா அடித்து நல்லா க்ரௌட் கலக்கி அழகாக ஊற்றி அடித்து அமுக்கி வச்சுருந்தான். சூப்பராக இருந்தது. அடந்தெல்லாம் வராது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடுப்பு நல்லா இருக்குது. எப்படி சொல்லலான்னா, நீங்களும் இதேமாரி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போடலாம் தாராளமாக. பார்த்த உடனே தெரியுது நல்லா இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இப்போ போட ஆரம்பித்தாச்சு. நல்லா இருக்குது அடுப்பு. நல்லா அவங்களாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் நல்லா இருக்குது அப்படின்னு. எனவே நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் அது அடுப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு எல்லாம் செஞ்சாங்களா, செஞ்சு எடுத்து முடிச்சுட்டு அப்புறவு அமௌண்ட்லாம் கொடுத்துருந்தா அந்த பையன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போனான். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிளாக் மாதிரி எதுவுமே எடுக்கலாம். இன்றைக்கி அடுப்பு செஞ்சதுனால அதை தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கம்ப்ளீட்டாக நான் வேலை முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருக்கும். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா இருந்து இந்த அவன் செய்யும்போது இதை நம்மளும் செஞ்சிடலாமோ அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நல்லா ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருந்து. ஒரு வேளை கொத்தனாராக இருந்தால் அவங்கெல்லாம் நல்லா செஞ்சுருவாங்க. நம்ம பார்த்தது இல்லைல்ல, இப்போ தான் பார்க்குறதா, நல்லா ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் கடைசியில் அவங்க டைல்ஸ்லாம் போட்டு அழகாக ஒட்டி எடுத்து கம்ப்ளீட்டாக முடிச்சு தராங்க பார்த்தீங்களா. சாதாரண நம்ம பூசி எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு அந்தளவு தூரம் விட்டுறலாம். ஆனால் அவங்க நல்லா டைல்ஸ்லாம் வச்சு சூப்பராக ஒட்டி அழகாக தந்துருந்தாங்க. எல்லாமே நல்லா மட்டம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, இல்லை அங்கே எங்கேயாவது நவுண்டு இருக்கா அப்படின்லாம் பார்த்து தான் வச்சாங்க. மறுபடியும் வரும்போது பசங்க எல்லாமே கொண்டு வந்துடுறாங்கன்னு தெரிஞ்சனாலாம். அதாவது டைல்ஸு, மறுபடியும் அந்த புகைக்குழாய், மறுபடியும் அடுப்புக்குள்ள அந்த இது, மறுபடி அவங்களுக்கெல்லாம் சாதனம், அவங்களுக்கு என்னதெல்லாம் தேவை இருக்கோ அதை அவெல்லாம் அப்படி கொண்டு வந்துடுறாங்க. மறுபடி நம்ம வந்து எடுத்து கொடுக்க வேண்டியது செங்கல், மறுபடி சிமெண்ட், மணல், இது இவ்வளோ நம்ம கொடுக்கணும். கொடுத்தா நல்லா நீட்டாக போட்டுருவாங்க. இப்போ வந்து அடுப்பு வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது. முதல்ல வந்து வெயில் வரல, நேரம் ஆக அந்த சைட்லேருந்து வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதான் அவங்க சொன்னாங்க, நான் அந்த சைடில் வந்து அடைச்சிட்றேன், சீட் வச்சு அடைக்கணும். முதல் வந்து நான் சொன்னல மேலே வந்து நம்மளுக்கு அவங்க அடைச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு சைடு மட்டும் லேசாக சீட் வச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வெயில் வந்து இங்கே வரப்படுதா, அப்போ வந்து நம்மளுக்கு மறுபடியும் வெயிலுக்குள்ளே நின்று சமையல் செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் காலையில் சமையல் முடிக்கிறது தான். ஏன்னா வந்து மதியானம்லாம் சமையல் முடிக்கிறதுக்கு இருக்காது. காலையில் நம்ம சமையல் முடிக்கிறதுக்கு அதில் நின்று செய்யும்போது நல்லாயிருக்கும். சாதத்துக்கு அடுப்பில் வச்சு நேரத்தையும் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம், சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிருமா. அதுக்காக அதுக்கு பிறகு இவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது பிறகு கொஞ்சம் நேரம் சரி அவங்க ஒட்டுட்டோம், நம்ம அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பசங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா அழகாக செஞ்சுருந்தாங்க. இதில் வந்து எத்தனை அழகாக செஞ்சுருந்தாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லி தெரியலை. சாரி, நீங்கள் மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு அந்த அடுப்பை பார்க்கச்சில் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்காக தான் நான் திருப்பி அதை சொல்லிட்டேன். அடுத்து வந்து அவங்க இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கீழே அழகாக ஸ்டீல் வச்சுருக்காங்களா. இது கீழே வந்து ஒரு ஓப்பன் இருக்கிறது தான் நம்ம வந்து விரவு வந்து வைக்கிறதுக்குள்ளது. அந்த ஓப்பன் மேலே வந்து நம்மளுக்குலாம் அடுப்பு ரெண்டாக இருக்குது. இது வந்து பெர்லின் எடுத்தா. அந்த பக்கம் ரொம்ப வெயில் அடிக்கி மம்மி அப்படின்ட்டு அவள் எடுத்திருந்தா. சூப்பராக நல்லா வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த டைல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்காங்களா, சரி அவங்க ஒட்டட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நான் ஆக்கிற விட்டுட்டேன்.
2 பேர் நிற்காங்க பார்த்தீங்களா, 2 பேர் தான் வந்தாங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அந்தால போயிட்டாங்க. என்னோட பசங்க எல்லோரும் அந்த அவங்களும் சின்ன பசங்களா 2 பேரும் எல்லாருமே இருந்து பேசிட்டாங்க. பெர்சி மட்டும் வரல, அவங்க 2 இருந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அடுப்பு வந்து ரெடி ஆகிடுச்சி. இது வந்து புகை குழாய்க்குள்ள அடுப்பு. புகை குழாயும் வச்சாச்சா, இந்த இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து வந்து அடுப்பு இந்த இருக்குது, மேலே அதில் மூடிலாம் வச்சாச்சா, சூப்பராக இருக்குது. அடுப்புக்கு டைல்ஸ்லாம் ஒட்டியாச்சு. நம்ம அந்த மூடி திறந்துட்டு நம்ம இப்படி நான் சொன்ன அந்த ரவுண்டு வந்து இது தான். மேலே வந்து பானை வச்சிடலாம். மறுபடியும் இது வந்து சின்ன அடுப்பு. இதுலேயும் நம்ம குழம்பு கூட்டு எதுனாலும் நம்ம வச்சு செய்யலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.